விநாயகருடைய ஒரு இப்போ ஆதிபராசக்தியிலிருந்து உலகம் தோன்றியது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கூட நம்ம பக்கத்தில் கூட ஒரு இடம் இருக்குது. அப்போ அந்த பக்கத்தில் எந்த ஊருன்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சு. அப்போ அந்த பக்கத்தில் ஒரு இடத்துல என்ன ஆகுதான், தினமும் ஒருத்தர் பால் கொண்டு வருவார். அப்படி பால் கொண்டு வரும்போது அந்த இடத்துல ஒரு மரம், கொன்றை மரம். அந்த கொன்றை மரத்தினுடைய வேறு தட்டி தட்டி விட்டு அந்த பால் அப்படி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. சொல்லும் போதே சகோதரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு என்ன சாமியை பற்றி சொல்ல போகிறேன். அப்படி தட்டி தட்டி கொட்டும்போது என்ன இது, எப்போ பார்த்தாலும் நம்ம பால் எடுத்துகிட்டு வர்றோம், வரும்போதெல்லாம் இந்த கொன்றை மரத்தினுடைய வேரில் இருந்து இப்படி தட்டி தட்டி கொட்டுதே அப்படின்னு சொல்லி கோபத்தில் என்ன பண்ணார், கோடாரி எடுத்து அந்த வேரை அப்படி வெட்டுறாரு. அப்படி வெட்டும்போது உள்ளிருந்து பாலும் ரத்தமும் சேர்ந்து அப்படி வந்துச்சான். அப்படி பால் ரத்தமும் சேர்ந்து வருது. ஏன் அப்படி ஒரு மரத்தினுடைய வேரை வெட்டும் போது ஏன் பால் ரத்தமும் சேர்ந்து வரணும் அப்படின்னு அந்த இடத்த அப்படி தோண்டி எடுத்து பார்க்கும்போது உள்ளே இருந்து ஒரு அம்மனுடைய சிலை எடுத்தாங்களாம். அப்போ இந்த பகுதியில் பூரா என்ன பெயர்னே தெரியாமல் ஒரு வியாதி மக்களை வாட்டி வதைக்குது. எங்கே பார்த்தாலும் பஞ்சம். அப்படி பஞ்சமாக இருக்கக்கூடிய காலத்தில் தான் இவர் அந்த இடத்த அப்படி தோண்டி வெட்டி எடுக்கிறாரு. வெட்டி எடுக்கும்போது உள்ளிருந்து ஒரு அம்மனுடைய சிலை எடுத்தாராம். அப்படி அந்த அம்மனுடைய சிலையை எடுத்து வச்ச உடனேயே என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பஞ்சமும் அந்த நோயும் மாறுச்சா. அப்படி கொன்றை மரத்தினுடைய வேரில் இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட அந்த அம்மன். அதனால தான் இன்றைக்கும் அந்த இடத்திற்கு கொன்றையூர் அப்படின்னு பேர். அந்த உள்ளிருந்து எடுக்கப்பட்ட அந்த அம்மனுக்கு மாரியம்மன், கொன்றையூர் மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, அந்த ஆதிபராசக்தி என்று சொல்லக்கூடிய அவளுடைய அம்சமாகவே இன்றைக்கும் அந்த கொன்றையூர் மாரியம்மன், கொன்னையூர் மாரியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் நம்முடைய பகுதியில் இருக்குது அப்படின்றது ஒரு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி எடுத்துக்கங்களேன், மதுரையை மன்னர்கள் ஆண்ட ஒரு காலம். அப்படி மன்னர்கள் ஆகும்போது நம்ம பகுதியை பொன்னன் அமரன் சொல்லி 2 பேர் ஆண்டாங்க. அப்போ இந்த பொன்னன் அமரன் அப்படின்னு 2 பேரும் ஆள்றாங்க. இந்த 2 பேரை மட்டும் தனியாக ஒரு பகுதியை ஆள்றாங்களே அப்படின்னு சொல்லி பாண்டிய படையெடுப்பு வருது. அப்படி பாண்டிய படையெடுப்பு போது நிறையா படைப்புச்சங்கள்லாம் வரும் இல்லையா, இவங்க தனியாக தானே ஆள்றாங்க. அப்படி ஆளும்போது அவங்க 2 பேரையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பிடிச்சி, பாண்டிய மன்னர்கள் உங்களுடைய கருவூலம், அதாவது உங்கள் நாட்டினுடைய பொண்ணு பொருளை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்போது குறிப்பிட்ட ஒரு நிலத்தை காமிச்சு, இந்த நிலத்தை நீங்கள் தோண்டுங்க. அப்படி தோண்டும் போது அந்த பள்ளத்தில் இருந்து பார்த்தா பிரான்மலை தெரியணும். அப்படி அந்த பள்ளத்தில் இருந்து பிரான்மலை தெரிகிற வரைக்கும் நீங்கள் தோண்டிட்டீங்கன்னா எங்களுடைய கருவூலம் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இந்த பொன்னனும் அமரனும் சொல்கிறாங்க. உடனே வந்த பாண்டிய படைகளும் கருவூலத்தை எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அந்த இடத்த தோன்றுறாங்க. அப்படி தோண்டி பிரான்மலையினுடைய அந்த மலை இந்த பள்ளத்திலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சா. அப்படி தெரியும் போது தான் உள்ளே எந்த கருவூலமும் இல்லை, எப்படி நம்மளை கொல்ல போகிறாங்க, நம்மளை கொண்ட பிறகும் இந்த இடம் ஒரு நீர்நிலையாக, ஒரு ஊரணியாக இந்த மக்களுக்கு பயன்படணும் அப்படின்னு பொய் சொல்லி இறக்கும்போது கூட இந்த மக்களுக்காக தங்களுடைய உயிரை விட்டாங்களாம். அதனால தான் பொன்னனும் அமரனும் ஆண்ட பகுதி. அதனால தான் இந்த ஊருக்கு அதன் பிறகு பொன்னமராவதி அப்படின்னு சொல்லி பெயர் வந்ததா. இன்றைக்கி அவங்களால அந்த பாண்டிய மன்னர்களை வச்சு அவங்க வெட்டப்பட்ட இடத்தை தான் இன்றைக்கும் அமராண்டான் ஊரணி அப்படின்னு இன்றைக்கும் நம்முடைய பொன்னமராவதியிலே ஒரு சிறப்பான ஒரு மக்கள், அதாவது நம்முடைய இறப்பிற்கு பிறகும் நம்ம நாட்டு மக்கள் எப்படி வாழ போகிறாங்க அப்படின்னு அந்த மன்னர்கள் நினச்சி தங்களுடைய உயிரையே கொடுத்தாங்களாம். அதனால தான் இன்றைக்கி அவங்களுடைய பெருமையை பற்றி எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பெருமை மிகு, வீரம் மிகு, மக்களுடைய நலம் கருதி வாழ்ந்த மன்னர்கள் ஆண்ட பகுதி. சாமியே நேரடியாக ஒரு பூமியிலிருந்து வெளிவந்து இன்றைக்கு ஆதிபராசக்தி என்று சொல்லக்கூடிய அந்த கொன்னையூர் மாரியம்மனாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் கூட கோவலனும் கண்ணகி வரும்போது இங்கே பொன்னமராவதியில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் தான் தங்கியிருந்து சென்றார்கள் அப்படின்னு கூட சிலப்பதிகாரத்திலே கதைகள் உண்டு. அப்படி நிறைய பெருமைகள் எல்லாம் கொண்ட ஒரு பகுதி எது, ஊர் எது அப்படின்னா அது நம்முடைய பகுதியும் நம்முடைய ஊரையும் சொல்லலாம் அப்படின்றத சொல்லிக்கொண்டு, இல்லை எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருடைய பெருமையை சொல்கிற ஒரே வழியாருன்னா அது சிவரஞ்சனி தான். நன்றி 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 நன்றி. ஏன்னா அப்படி பெருமையான ஊர்களுக்கு நமக்கு வர்றதுக்கு அந்த தெய்வமும் இந்த மக்களும் நமக்கு ஒரு வாய்ப்பு தர்றாங்க அப்படின்றத நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், அதை புண்ணியம்.
பகவான் சரணம் பகவதி சரணம் பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் தேவன் பாதம் தேவன் பாதம் பகவானே பகவதியே தேவனே தேவியே பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா கரிமணி வாசா பாவ விநாசா சரணம் சரணம் ஐயப்பா கரிமணி வாசா பாவ விநாசா சரணம் சரணம் ஐயப்பா கருத்தினி வருவாய் கருணை பொழிவாய் சரணம் சரணம் ஐயப்பா கருத்தினி வருவாய் கருணை பொழிவாய் சரணம் சரணம் ஐயப்பா மகிழ்ச்சிதங்காரா மரகத மாசன் சரணம் சரணம் ஐயப்பா ஐயப்பா மகிழ்ச்சிதங்காரா மரகத மாசன் சரணம் சரணம் ஐயப்பா தூளவிலாசா சுந்தர ரூபா சரணம் சரணம் ஐயப்பா தூளவிலாசா சுந்தர ரூபா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா ஆறு வாரமே நோம்பிருந்தோம் பேரழகா உன்னை காண வந்தோம் ஐயப்பா 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 ஆறு வாரமே நோம்பிருந்தோம் பேரழகா உன்னை காண வந்தோம் பாலபிஷேகம் உனக்கப்பா இந்த பாலனி கடைக்கன் பாரப்பா பாலபிஷேகம் உனக்கப்பா பாலனி கடைக்கன் பாரப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா திரு தேங்காய் உனக்கப்பா தித்திக்கும் நாமம் எனக்கப்பா திரு தேங்காய் உனக்கப்பா தித்திக்கும் நாமம் எனக்கப்பா கற்பூர தீபம் உனக்கப்பா உங்கள் பொற்பத பலங்கள் எனக்கப்பா கற்பூர தீபம் உனக்கப்பா உங்கள் பொற்பத பலங்கள் எனக்கப்பா தேவன் பாதம் தேவி பாதம் தேவனி சரணம் ஐயப்பா நாவினில் தருவாய் கீதமப்பா தேவை உன் திருபாதமப்பா அபிஷேகம் உனக்கப்பா உன் நித்திய தரிசனம் எனக்கப்பா கையில் வருவாய் கையப்பா அருள் செய்யப்பா மனம் ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா பேர் என்ன சொல்லுங்க பேர் சொல்லாத அன்பு உள்ளங்கள் இங்கே வழியாக நடக்கும் சிவரஞ்சனி அவர்களை பாடல்களை பாராட்டி 100 அன்பளிப்பு வழங்கினார்கள் அன்பளிப்பளிங்க பெருமைப்படுத்திய பெயர் சொல்லாத அன்பு சகோதரர் அவர்களுக்கு பணிவான வணக்கம் நன்றி பொதுவாக மனிதருடைய பிறப்பு அப்படின்றது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு அவை சொன்னாங்க. அப்போ மனிதனாக பிறப்பதற்கு மிக மிக நம்ம கொடுத்து வச்சுருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுவும் பொதுவாக இந்த மனித பிறவியில் இன்றைக்கி நம்முடைய பெரியவங்க முன்னோர்கள் வணங்கும் போது வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துறாங்க? இப்போ நம்ம வணங்கும் போது அப்படின்னா என்றும் 16 வாழணும், 16 பெற்று பெருவாழ்வும் வாழ்க அப்படின்னா 16 செல்வங்களும் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழணும், நீடுடி கூடி காலம் வாழணும்.
நீண்ட வருடம் வாழணும், வாழையடி வாழையாக வாழணும், அப்போ வளர்ந்து கொண்டே இருக்கணும், 100 வருடம் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு வாழ்த்துக்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. ஏன் 100 வருடம் வாழணும்னு சொன்னாங்க? இப்போ 105 வருடம் வரைக்கும் வாழ்கிறவங்க இல்லையா? ஏன் 120 வருடம் வரைக்கும் வாழ்ந்தவங்க இருக்காங்க. அதே தான் மனிதனாக பிறக்கிற ஒரு 40 வயது, ஒரு 45 வயசு, ஒரு 55 வயசு, அப்போ நம்ம சொல்ல முடியாது. அப்போ இறைவன் எப்போ நம்முடைய ஆயுள் காலம், நம்முடைய விதி அப்படின்றத இறைவன் என்ன நிர்ணயிக்கிறாரோ அதுதான். ஆனால் பொதுவாக இப்படி 100 வயதை தாண்டி வாழ்கிறதும் உண்டு, இல்லை 100 வயதுக்குள்ளே நம்முடைய வாழ்நாள் இரண்டுமே இறைவன் கொடுக்குறது தான். ஆனால் பொதுவாக நம்ம சொல்கிறது 100 வயசு வரைக்கும் வாழு அப்படின்னு சொல்கிறாங்களே, 100 ஆண்டு காலம் வாழணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏன் 100 வருடம் வாழணும்? ஏன்னா இந்த உலகத்திலே இறைவன் முதல்ல மனிதரை படைக்கும் போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிறவிகளுக்கும் ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் ஒவ்வொரு ஆயுள் காலம் ஆண்டவன் கொடுத்தார். எப்படி மனிதனை படைச்சாரு? மனிதனை படைச்சு நம்ம எல்லாத்துக்குமே முதல்ல இறைவன் கொடுத்த ஆயுள் எம்பிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 40 வருஷம் தானே. அடுத்து ஆந்தை இருக்கு இல்லையா? இந்த ஆந்தையை படைச்சு இந்த ஆந்தைக்கு இறைவன் கொடுத்தது வெறும் 40 வருடம் தான். 40 வருடம். நாயை படைச்சு நாய்க்கு கொடுத்த ஆயுள் காலமும் 40 வருடம் தான். சரி. மாடு படைச்சு மாடு, காளமாடா பசுமாடா எதுவாக இருந்தாலும் அதுக்கும் இறைவன் கொடுத்தது வெறும் 40 வருடம் தான். அப்போ நீங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் வாழ்ந்து பார்த்துட்டு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு இறைவன் சொல்றார். அப்படி சொல்லும் போது கொஞ்ச நாள்ல முதல்ல நாய் போயிருக்கு இறைவனை பார்க்க. என்ன காரணம்? பார்த்து என்ன சொல்லியிருக்கு? இறைவா, இந்த மாதிரி நீங்க எனக்கு 40 ஆண்டு காலம் வாழ்றதுக்கு ஆயுசு கொடுத்தீங்க, ஆனா இந்த 40 ஆண்டு காலம் என்னால பூமியில வாழ முடியாது போல. என்ன காரணம்? ஏன்னா ஒரு வீட்டில் வளர்க்குற வீட்டில் சாப்பாடு வச்சா விற்கிறாங்க, சாப்பாடு வைக்கலைன்னா வைக்கல, உணவு கிடைக்க மாட்டேனுது, ரொம்ப நான் கஷ்டப்படுறேன். இந்த பிறவி எடுத்து என்னால் 40 ஆண்டு காலம் வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா என்னால் சிரமம், எனக்கு வேணாம், எனக்கு வெறும் 20 வருஷம் போதும், மீதி 20 நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேணான்னு நாய் சொல்லிட்டு போயிருச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்கு? ஆந்தை சொல்லியிருக்கு என்னன்னு, நானே பாதி நேரம் கண்ணு தெரிஞ்சு பாதி நேரம் கண்ணு தெரியாம வாழ்றேன். ஆமா, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையில 40 வருடம் வரைக்கும் என்னாலையும் வாழ முடியாது, எனக்கு 20 வருஷம் போதும், மீதி 20 வருடத்தை நீங்களே வச்சுக்கோங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு வேணாம் இந்த பிறவி அப்படின்னு அதுவும் 20 ஆண்டுகளை இறைவன்கிட்ட கொடுத்துட்டு அதுவும் போயிருச்சு. எவ்வளவு பெருந்தன்மை. அப்போ மாடு வந்திருக்கு, மாடு சொல்லியிருக்கு வளர்க்குற வீட்டில் ஒரு புல்லுக்கட்டோ ஒரு புண்ணாக்கோ வச்சா தான் வைக்கிறாங்க. ஆமாம், இல்லைன்னா பசி தாங்க முடியாமல் இப்போ ஒரு பக்கத்து காட்டில் போய் ஒரு மாடு மேய்ஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆகி போயிருது. ஆமாம், அதனால வெட்டுக்குத்து நடக்குது. அதை சொல்லுங்க. அப்போ அதனால எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம், எனக்கு வெறும் 20 வருடம் போதும் அப்படின்னு அதுவும் சொல்லிட்டு போயிருச்சு. இறுதியாக நம்முடைய மனிதன் போனாராம். மனுஷன் போய் சாமியை பார்த்து சொல்லியிருக்காரு, என்னங்க இது, மனிதனா பிறந்து வளர்ந்து திருமணம் பண்ணி பிள்ளைகள் பெற்றெடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து அவங்களுடைய எதிர்காலம் அப்படின்னு மனிதனுடைய பிறவியில் எனக்கு நிறைய வேலை இருக்குது இந்த உலகத்தில், அதனால எனக்கு நீங்கள் கொடுத்த ஆயுசு பத்தாது, 40 வருஷம் எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் வேணும்னு மனுஷன் தான் போய் இறைவன்கிட்ட கேட்டிருக்காரு. ஆசை தீராதவங்களுக்கு. அப்போ பார்த்து என்ன பண்ணாரு இறைவன், அப்படியா சரிப்பா, அப்போ உனக்கு ஆயுள் காலம் பத்தாதுன்ற, சரிவா நாயிட்ட வாங்கின 20 ஆண்டு காலம், அடுத்து மாட்டுட்ட வாங்கின 20 ஆண்டு காலம், 40, அடுத்து ஆந்தையிட்ட வாங்கின 20 ஆண்டு காலம், 60, மொத்தம் 60. ஏற்கனவே நமக்குன்னு கொடுத்த 40, 60 40 100. அதனாலதான் மனிதனை 100 ஆண்டு காலம் வாழுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாருங்க 40 வயசு வரைக்கும் மனுஷனா வாழ்றான். 40 வயசுக்கு மேல என்ன குணம்னு சொல்லுவாங்க? நாய் குணம். இந்த அக்கா சரியா? அப்ப நன்றி. அப்ப 40 வயசுக்கு மேல மனிதனை நாய் குணம் வந்துருச்சுடான்றான். இப்போ நாய் மாதிரி குலைக்கிறேன், எனக்கு 40 வயசு. அப்போ 60 வயசுக்கு மேலே, 60க்கு மேலே ஆயிடுச்சு. இல்லையா? இல்லை சரி மாற்றி சொல்லிட்டேன் போல. அப்போ அந்த 60 வருடம் அப்படின்னு அதுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா அந்த ஆந்தையினுடைய ஆயுள் காலம் வந்துடும். கண்ணு குறைபாடு, பார்வை குறைபாடு வந்துடுது இல்லையா? ஏன்னா ஆந்தையோட ஆயுசில் நம்ம வாழ ஆரம்பிச்சிடும். அடுத்து 80 வயசுக்கு மேலே ஒருவேளை நம்ம இருந்தோம்னா அந்த மாட்டினுடைய சுவாபம் எங்கே கட்டி இருந்தால் அங்கே தான் இருக்கும் மனிதன். அது மாதிரி தான் தானாக தன்னுடைய வேலைகளை செய்கிறதுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு காலம் எது அப்படின்னா அந்த மாடோட ஆயுள் காலத்தை மனிதன் வாங்கும்போது. அப்போ இந்த நாய், ஆந்தை, மாடு இந்த மூன்றினுடைய ஆயுள் காலத்தை இணைத்து மனிதனுடைய ஆயுள் காலத்தை சேர்த்து தான் 100 ஆண்டு வரைக்கும் வாழு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படிப்பட்ட மனித பிறவி நம்முடைய மனித பிறவி. அதுலேயும் பெண்ணு அப்படின்னா சொல்லுவாங்க, மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்த வேண்டும். நன்றி, மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. பெண்ணா பிறக்கிறதுக்கே கொடுத்து வைக்கணுமா. அப்ப பாத்துங்க எப்படி ஒரு என்ன சொல்றீங்க? ஆமாங்க, உண்மைதானே. பெண் அப்படின்னாலே பெருமை தானே. இப்ப மனிதனா பிறக்கிறதுக்கு மனிதனுக்கு 100 ஆண்டு ஆயுசுக்கு ஒரு காரணம். ஆமா. அப்ப மனுஷனா பிறக்கிறதுலயும் அதாவது மனிதனா பிறப்பதே அரிதுன்னு அவை சொன்னாங்கன்னு சொன்னேன். ஆமா. அதுலயும் பெண்ணா பிறக்கிறது தவம் செய்திடணும். அப்ப அப்படி ஒரு பிறவி இந்த பெண்ணினுடைய பிறவி. அப்ப அப்படிப்பட்ட இந்த பெண் குழந்தை மேல எங்க அப்பாவுக்கு கொள்ள பிரியம். யாருக்கு? நம்பிராஜனுக்கு. 7 ஆண் பிள்ளைகள் எங்க கூட பிறந்தவங்க. ஆனா என் மேல எங்க அப்பாவுக்கு பிரியம். அந்த பிரியத்தின் காரணமாக முருகப்பெருமானுக்கு செய்ய வேண்டிய ஒரு தொண்டு, அந்த தொண்டின் காரணமாக குலப்பழக்கம், அந்த குலப்பழக்கத்தின்படி திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு எங்கள் அப்பா கட்டளையிட்டு இருக்கிறார். என்னுடைய தோழிகளை அழைத்து கொண்டு நான் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும். தோழிகள் பன்மைதான். ஆமாம், அதனால ஒரு தோழியில் 2 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்களுடைய வரவிற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். வருவார்கள், எதிர்பார்ப்போம். ஓடுகிற தண்ணியில உரசி விட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சீரலையோ செவத்த மச்சான் தீலே. ஓடுகிற தண்ணியில உரசி விட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சீரலையோ செவத்த மச்சான் தீலே. ஓல உண்டே ஓடுகிற